ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைமர்ஸ் ரீடிங், நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்போ உங்களுக்கு ரெசினேட் ஆகுதா இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணால் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ரிலேஷன்ஷிப்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், டிப்ரெஷன் இருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் என் லைஃப்பில் பீஸ் வேணும், நான் கொஞ்சம் மாறணும், ஸோ எனக்கு ஒரு ஹீலிங் தேவைப்படுங்க. கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். ஓகே, consciousness. Okay, the burden, morality, the creator, celebration. Bottom of the deck, receptivity. King of Cups. Okay, Page of Pentacles, Ten of Pentacles, Queen of Swords. Okay, Justice. Bottom of the deck, Nine of Swords. Queen of Swords, Page of Cups, Seven of Wands, Nine of Wands, the Lovers. Bottom of the Two of Wands. Okay, okay, ஓகே. இப்போ நம்ம இந்த டாபிக் பற்றி பார்க்க போனால், நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட கரண்ட் எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்பெக்ட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே, ஓகே, இப்போ ரீடிங்கில் போகலாம். ஓகே, ஓகே, ஓகே. நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டு உண்டு. சீரியஸ்லி ஒரு லைட்டாக ஒரு ஆஃபர், ஒன்று எனக்கு இஷ்டம், ஒன்று எனக்கு பிடிச்சிருக்குது, மேலே எனக்கு பயங்கர ஸ்நேகம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு லைட்டாக உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்து இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டு உண்டு. அப்போது நமக்கு அது மட்டும் இல்லாமல் நமக்கு லவ்வர்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆனதும் உங்களுக்கும் இந்த பர்சனை பயங்கர இஷ்டமாக இருக்கும். ஓகே, உங்களுக்கும் இந்த பர்சனை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த ஒரு கேரக்டர் எல்லாமே இந்த பர்சன்கிட்ட இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். நீங்கள் இந்த பர்சன் கிடைச்சது உங்களுக்கு லக்கின்னு ஃபீல் ஆகிருக்கும். இந்த பர்சன் ரொம்ப இஷ்டப்பட்டிருப்பீங்க, நீங்கள் இந்த பர்சனை ரொம்ப இஷ்டப்பட்டிருப்பீங்க. ஓகே, ரொம்ப இஷ்டப்பட்டிருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்கில் இந்த பர்சன் தான் உங்களுக்கு ஒரு லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட்ராயிருக்காங்க. நாட்கள் போக போக இது லைட்டாக கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு இது போயிருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த பர்சன் கூட பயங்கரமாக அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகிருக்கும். இந்த பர்சன் தான் எனக்கு உலகம்னு சொல்லிட்டு நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த பர்சனுக்கு பார்த்து கேரிங் கொடுத்துருப்பீங்க, ரொம்ப கவனிச்சிருப்பீங்க, கால் பண்ணி மெசேஜ் பண்ணி எப்போவுமே நீங்கள் அவைலபிளாக இருந்திருப்பீங்க, ரொம்ப கேரிங் கொடுத்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, நீங்கள் ட்ரூவாக இருந்திருப்பீங்க. ஓகே, நீங்கள் ட்ரூவாக இருந்திருப்பீங்க. அப்போ இந்த பர்சனோட மைண்டில் என்னென்னா, என்னடா இவங்க நம்ம
எஸ் நம்ம இவங்க லைஃப்பில் போகணும், எஸ் இவங்க லைஃப்பில் நம்ம லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து போகணும். என்னடா இவங்க நம்மளை இந்த அளவுக்கு சேசிங் பண்ணுறோம், இந்த அளவுக்கு நம்மளை வந்து அதிகமாக ஸ்நேகிக்கிறாங்க, ஒரு என்ன எதனால் இவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஓகே, இந்த போஸ்ட்டுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. ஏன்னா மேபி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இல்லைன்னா வந்து ஃபேமிலி, இவங்க ஃபேமிலிக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இவங்க இந்த போஸ்டோட ஃபேமிலி அக்செப்ட் பண்ணாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு வேறு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ இந்த பர்சன் உங்கள் மேலே இருக்கிற பயங்கர ஒரு அட்ராக்ஷனால் இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் ஒரு லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட்ராயிருப்பாங்க. பட் நீங்கள் தான் ஆனால் நீங்கள் போக போக மேபி ஒரு ஃப்ரெண்டாக கூட இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரி ஆகிருக்கலாம். பட் இங்கே உங்களோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் பிஹேவியராக இருந்திருக்கலாம். நீங்கள் ரொம்ப ஓவராக அந்த பர்சனை ட்ரஸ்ட்டு பண்ணுறீங்க. அப்போ இந்த பர்சனோட மைண்டில் என்ன வந்துட்டுன்னா, என்ன இவங்க நம்மளை இந்த அளவுக்கு நம்ம நம்பிட்டு இருக்காங்களே, என்ன பண்ணுறது, ஒரு கிளாரிட்டி இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்பை இதெல்லாம் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியுமா, ஒரு கிளாரிட்டி இல்லை இந்த பர்சனுக்கு. ஏன்னா அந்த பர்சன் வந்து மெச்சூரிட்டி இல்லாத ஒரு கேரக்டர் ஸ்டார்டிங் நின்றுட்டு. ஏன்னா இந்த பர்சன் வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாத கேரக்டர் மீன்ஸ் இப்போ என்ன சொல்லுது, உங்களை விட இந்த பர்சன் கொஞ்சம் யங்காக இருக்கலாம், இல்லைன்னா எப்பவுமே கொஞ்சம் ஏஜ் உங்களோட கொஞ்சம் கம்மியான பர்சனாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா உங்களை விட இல்லைன்னா அந்த பர்சன் எப்போவுமே யங்காக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஸோ அந்த பர்சனோட கேரக்டர் ஸ்டார்டிங் அந்த ரிலேஷன்ஷிப்பில் மெச்சூரிட்டி இல்லாத அளவுக்கு தான் அந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் நின்றுட்டு. ஏதோ உங்கள் மேலே ஒரு பயங்கர அட்ராக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குது. ஸோ நீங்கள் அவங்க இந்த பர்சனோட லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நீங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு இதில் தான் உங்களுக்கு லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட்ரா. இப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த பர்சன் தான் உலகன்னு ஓவராக நீங்கள் அட்டாச்மெண்ட் ஆகி இருக்கக்கூடிய டைமில் இந்த பர்சனுக்கு ஒரு ஃபியர், என்னடா இவங்க இந்த மாதிரி நம்மளையும் நம்பிட்டு இருக்காங்களே, நான் என்ன பண்ணுறது. ஏன்னா அந்த பர்சனுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப்பை என்னால் நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போக முடியும், அந்த மாதிரி ஒரு விஷயம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கிளாரிட்டி இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக என்ன வருது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி, ரொம்பவே ஃபேமிலியை ரெஸ்பான்ஸ் கொடுக்க ஒரு பர்சன், ஃபேமிலிக்கு அந்தளவுக்கு வேல்யூ கொடுக்கக்கூடிய பர்சன், ஃபேமிலிக்காகவே உழைக்கக்கூடிய ஒரு பர்சன். இப்போ ஃபேமிலிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஃபேமிலி கூட அந்தளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலி தான் உலகம் இந்த பர்சன் வந்துட்டு இருக்க ஒரு கேரக்டர். ஓகே, அப்போ நமக்கு இங்கே தேர்ட் பார்ட்டியாக வருது ஃபேமிலி, இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வருது. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஓவராக அந்த பர்சன் மேலே அடிக்ட் ஆகிட்டீங்க, ஓவராக அடிக்ட் ஆகி ஓவராக ட்ரஸ்ட் பண்ணிட்டீங்க. பட் இந்த பர்சனுக்கு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஓவர் அட்டாச்மெண்ட் ஆனதும் இந்த பர்சனுக்கு ஒரு ஃபியர். ஏன்னா இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் ஒரு லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட்ராயிட்டு உண்டு. ஓகே, என்ட்ராயிட்டு உண்டு. பட் இங்கே நீங்கள் ஓவர் அடிக்ட் ஆகணும், இந்த பர்சனுக்கு ஒரு ஃபியர் என்னன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை என்னால் எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும், எனக்கு இங்கே ஃபேமிலி உங்களை அக்செப்ட் பண்ண மாட்டாங்களே. அப்போ இந்த பர்சன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்டேருந்து பேசுகிறத ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க, உங்கள் கூட பழகிறத ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க, கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்கள் ஓவர் அடிக்ட் ஆகணும், இந்த பர்சனுக்கு ஒரு ஃபியர் வந்துடும். இந்த ரிலேஷன்ஷிப்னால நாளைக்கு நமக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வந்துடுமோ, இந்த பர்சனுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துடுண்டு. ஓகே, இந்த நீங்கள் என்ன உங்களோட பிஹேவியர் அந்தளவுக்கு ஆகிட்டு, நீங்கள் பயங்கரமாக அடிக்ட் ஆகிருப்பீங்க, பயங்கர அட்டாச்மெண்ட் ஆகிருப்பீங்க. அப்போ இந்த பர்சனுக்கு பயங்கர ஃபியர் வந்துட்டு. எஸ், இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக எனக்கு ஒரு நாளைக்கு இது ரிலேஷன்ஷிப் என்னோட நேம் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. ஸோ இந்த பர்சன் உங்கள் கூட பேசுகிறத கம்மி பண்ணியிருப்பாங்க, மெசேஜ் பண்ணுறதை கம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பர்சனோட மைண்டில் எப்படியாவது உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா இது எனக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு ப்ராப்ளம் வந்துடும், ஒரு எண்ணம் இந்த பர்சனோட மைண்டில் வந்துட்டு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பர்சன் உங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறது, நீங்கள் வந்து அழ ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகே, நான் ஒன்னதனே நம்பிட்டு இருந்தேன், நீங்கள் ஒன்னதனே நான் உலகம் நம்பிட்டு இருந்தேன். அப்போ இந்த பர்சனுக்கு மைண்டுக்குள்ளே எப்படியா உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணணும், ஏன்னா நீங்கள் ஓவர் அடிக்ட் ஆகிட்டீங்க. இது எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்து விட்டுரும் அந்த பர்சனுக்கு மைண்டில் உண்டு. அப்போ உங்களை மூவ் ஆன் பண்ணுறதுக்கு உங்கள் மேலே ஏதாவது பழி சுமத்திருக்கலாம், உங்களை வேணே உங்ககிட்ட கோவப்பட்டிருக்கலாம், ஸோ உங்ககிட்ட வேணே சண்டைக்கு வந்திருக்கலாம். ஸோ ரெண்டு பேரும் எங்கோட்டுமா மாறி மாறி சண்டை போட்டு இது ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் மாதிரி நடந்துருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப். ஓகே, ஒரு வாட்டி வருவீங்க, மறுவாட்டி சேருவீங்க, மறுவாட்டி திரும்ப இதே மாதிரி உங்களுக்குள்ள பிரச்சனை வரும், திரும்ப சண்டை வரும். இது ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு போயிட்டு இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நீங்கள் ரொம்ப ஓவர் அடிக்ட் ஆனதும் ஓவர் அட்டாச்மெண்ட் ஆனதும் இந்த பர்சன் எப்படியாவது உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு உங்கள் மேலே எல்லா பழியையும் போட்டுட்டு
மாறி மாறி சண்டை போட்டுட்டு பிளாக் பண்ணியிருப்பீங்க. கரண்ட் சுச்சுவேஷன் இந்த போஸ்ட் உங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். உங்களுக்கு எல்லா சோஷியல் மீடியா இந்த போஸ்ட் உங்களுக்கு பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணி நீ மட்டுமா பிளாக் பண்ணுறா, ஸோ நானும் பிளாக் பண்ணிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் வருவாங்க, சண்டை போடுவாங்க, மறுபடியும் வருவாங்க, சண்டை போடுவாங்க. அப்போ உங்களுக்கும் இந்த போஸ்டர் நீங்கள் ரொம்ப அடிக்டாக இருந்திருப்பீங்க, ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்த நீங்கள் இந்த போஸ்டர் உங்கள் கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் ஆகுறது உங்களுக்கும் ஃபீல் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது அடிக்கடி இந்த சுச்சுவேஷன் பார்த்து தான் ரொட்டேட் ஆகிருக்கும். வருவாங்க, சண்டை போடுவாங்க, போவாங்க, வருவாங்க. உங்களுக்கும் ஒரு டைமில் அழுத்து போயிருக்கும், என்னடா இந்த ரிலேஷன்ஷிப். அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீ மட்டும் தான் பிளாக் பண்ணுறியா, நானும் பிளாக் பண்ணுறேன். ஸோ 2 பேரும் பிளாக் பண்ணிவிட்டு சைலண்டாக இருக்கீங்க கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பர்சன் வந்து ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன், ஃபேமிலி தான் உலகம் நினைக்கக்கூடிய பர்சன், ஃபேமிலி எதிர்த்து எந்த ஒரு ஸ்டெப் எடுக்காத ஒரு பர்சன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனுக்கு தலைக்கு மேலே ஏகப்பட்ட பேர்டன்ஸ் உண்டு. மேபி ஏதாவது கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது கெரியரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பும் ஒரு ஏற்கனவே நிறைய பேர்டன் உண்டு. அப்போ கரண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் இந்த பர்சனுக்கு ஒரு பேர்டன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே. ஸோ அப்போ என்ன சொல்லுது, ஏகப்பட்ட பேர்டன்ஸ் உண்டு. அது இந்த பர்சனுக்கு எந்த வேலை வேணாலும் இருக்கலாம், நிறைய தலைக்கு மாதிரி ஏகப்பட்ட பாரம் உண்டு. ஓகே. அப்போ இந்த செப்ரேஷனுக்கு அப்புறம் இந்த செப்ரேஷனுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் வந்து யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த செப்ரேஷனில் நீங்கள் எவ்வளோ அழணுமோ அழுது தீர்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மனுஷங்களை நம்புறதுக்கே பயம் வந்துருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தவங்க உங்கள் லைஃப்பில் வந்துட்டு போன பிறகு இனி நான் யாரை நம்புறது, இனி வரக்கூடியவங்களும் என்னை ஏமாற்ற மாட்டாங்கன்னு நிச்சயம் இருக்குது. ஸோ உங்களை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட கொஞ்சம் நீங்கள் கோயிலாக போயிருப்பீங்க, கொஞ்சம் மன நிம்மதிக்காக ஒரு பீஸ்க்காக நீங்கள் யூனிவர்ஸை கொஞ்சம் ஓவராக ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. யூனிவர்ஸ் கூட கொஞ்சம் நீங்கள் ஓவர் அட்டாச்மெண்ட் உங்களுக்கு ஆகிருக்கும். ஓகே. ஸோ ஏதோ நீங்கள் யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணும்போது, யூனிவர்ஸை நீங்கள் நம்பும்போது யூனிவர்ஸ் உங்களுக்கும் என்ன சொல்லுது, இந்த செப்பரேஷன்லேருந்து நீங்களும் ஹீல் ஆகிருப்பீங்க. அதுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ப்ராப்பரான கைடன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும், இல்லைனா எங்கேயாவது உங்களுக்கு ஹீலிங் கிடச்சிருக்கும், இல்லைனா ஹீலிங் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் உங்களுக்கு கண்ணில் காட்டியிருப்பாங்க. ஸோ எப்படியோ, ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் மேலே ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. அப்போது உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கூட நியாயம் கிடைக்கல உங்களுக்கு. ஏன்னா இங்கே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் தப்புங்கிறது உங்கள் மேலே கிடையாது. ஏன்னா இங்கே நீங்கள் ட்ரூவாக தான் இருந்தீங்க. பட் இந்த பர்சன் தான் உங்கள் லைஃப்பில் லைட்டாக ஒரு ஆஃபரும் கொடுத்து லாஸ்ட்டு எனக்கு ஃபேமிலி அஸ்பெக்ட் பண்ணாது, எனக்கு ஃபேமிலி முக்கியம்னு சொல்லிட்டு இந்த பர்சன் ஓடிருப்பாங்க. அப்போது நீங்கள் இந்த பர்சன் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஓவராக ட்ரஸ்ட் பண்ணும்போது இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட எனக்கு ஒரு நியாயம் தாங்க, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பர்சன்கிட்ட உங்களுக்கு நியாயம் கிடைக்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் உங்களை அந்தளவு கஷ்டப்படுத்திருப்பாங்க, என்ன சொல்கிறது, உங்களை பிளாக் பண்ணியிருப்பாங்க. பட் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு எல்லா இடத்துலையும் பிளாக் ஆகிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இனி நியாயம் நமக்கு தரணும், அது யூனிவர்ஸால் மட்டும் தர முடியும். ஸோ மனுஷங்கிட்ட போராடி வேஸ்ட்டு, மனுஷங்கிட்ட போராடினா மறுபடியும் கண்ணீர் கவலையும் தான் கிடைக்கும். பேசாமல் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட நம்ம சரண்டர் பண்ணுவோம். அப்போ யூனிவர்ஸ் உங்களை சரண்டர் பண்ண வச்சுருப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிப்பீங்க, யூனிவர்ஸை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் யூனிவர்ஸ் கூட ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகிருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் சோர்ஸ் எனர்ஜிக்கு நீங்கள் வந்துட்டு உண்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் செல்ஃப் ஃப்ளோ பண்ணுறீங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க. ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க, ஹீல் ஆகிருப்பீங்க, உங்கள் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த பர்சன் ஸ்டார்டிங்கில் உங்கள் மைண்டில் இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஹீல் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த பர்சனை மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஓகே. அப்போ இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த பர்சன் கூட டிட்டாச்மெண்ட் ஆகிட்டு உண்டு. உங்கள் மைண்டில் அவங்க இருக்கலாம், பட் நீங்கள் பெரிய அளவு இந்த பர்சனுக்கு மைண்ட் கொடுக்கல. இந்த பர்சன் நீங்கள் டோட்டலாக டிட்டாச்மெண்ட் மெடிடேஷன் பண்ணுறீங்க, செல்ஃப் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட இந்த ரிலேஷன்ஷிப்பை சரண்டர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ஜட்ஜ்மெண்ட் கேட்குறீங்க, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் என்ன தப்பு பண்ணேன்,
எனக்கு நான் மனுஷங்கிட்ட நியாயத்தை போராடி எனக்கு கிடைச்சது கண்ணீரும் கவலையும் தான். ஸோ நீங்கள் யூனிவர்ஸ் எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் தாங்க. எனக்கு யூனிவர்ஸ் நீங்கள் ஒரு நீங்கள் யூனிவர்ஸ் கூட ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகிருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க கரண்ட் சுச்சுவேஷன். செல்ஃப் லோ பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, உங்கள் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு எனர்ஜி தான் இந்த எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜி இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். ஸோ மற்றவங்க இதை விட்டுட்டுங்க. ஓகே, ஸோ நீங்கள் அப்படி செல்ஃப் லோ பண்ணாதவங்க செல்ஃப் லோ பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, அப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஓகே. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கிறீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் யூனிவர்ஸ் கண்டிப்பாக எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட். நீங்கள் யூனிவர்ஸ் கூட அந்தளவுக்கு அட்டாச்மெண்ட் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ இந்த ஒரு தருணத்தில் தான் இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது. ஓகே, ஸோ ஓகே, அப்போ இந்த ஒரு தருணத்தை தான் நீங்கள் இங்கே ரொம்ப ஜாலியாக இருக்கிறீங்க, உங்கள் லைஃப் சூப்பராக போயிட்டு இருக்குது. மைண்டுக்குள்ளே உங்களுக்கு இந்த போஸ்டில் இருக்கலாம், பட் நீங்கள் காட்டிக்கலாம். ஓகே, பட் யூனிவர்ஸ்கிட்ட நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கேட்குறீங்க. எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக கிடைச்சே தீரணும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு மேலே என்ன தப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு செப்பரேஷனில் இந்த போஸ்டோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா சோஷியல் மீடியாலையும் உங்களை பிளாக் பண்ணி ஒரு சைலண்ட் ட்ரேட் பண்ண உங்களுக்கு தந்துட்டுருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பர்சன் ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய பர்சன்லாம் ஃபேமிலி தான் வாழக்கூடிய ஒரு பர்சன். அப்போ ஃபேமிலி ஒரு சில ஆஃபரை கொண்டு இந்த பர்சனை கைண்டில் காமிச்சிருக்கலாம், அப்படி காமிச்சிருக்கலாம். பட் இந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா அதான் அக்செப்ட் பண்ணுறதுக்கு இந்த பர்சன் ரெடி இல்லை. ஃபேமிலி காட்டி தரக்கூடிய ஆஃபரை இல்லைன்னா அந்த போஸ் அந்த ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணலாம். பட் அந்த வரக்கூடிய ஆஃபர் ஏதாவது ஒரு வேலை தடைப்பட்டுகிட்டே இருக்கலாம். ஓகே, இந்த பர்சனுக்கு அது ஒன்றில் ஜாதகம் பொருத்தம் இல்லை, இல்லைன்னா அது ஏஜ் கம்மி, இல்லைன்னா ஒரு நல்ல ஜாப்பில் சொல்லிட்டு வரக்கூடிய அலையன்ஸ் வந்து தடுமாறி போயிட்டுருக்கலாம். அப்போ ஃபேமிலி 2-3 ஆஃபரை கொண்டு கண்ணில் காட்டிருக்கலாம். பட் இந்த பர்சனுக்கு எதுவும் இந்த பர்சனுக்கு ரெடி ஆகாத அளவுக்கு ஆகிட்டுண்டு. அப்போ அந்த டைமில் இந்த பர்சன் உங்களை மறுபடியும் நினைக்க ஆரம்பிச்சிட்டுண்டு. ஏன்னா இந்த பர்சனுக்கு எந்த ஒரு இதுவுமே ஓகே ஆக மாட்டேங்குது. ஓகே, எந்த இதுவுமே ஓகே ஆகாத பிறகு இந்த பர்சன் மறுபடியும் உங்களை திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் உங்களை திருப்பி பார்க்கக்கூடிய டைமில் நீங்கள் இங்கே கியூன் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜிக்கு நீங்கள் மாறிட்டுண்டு. கொஞ்சம் கூட இந்த பர்சனை மைண்டே பண்ணாத லெவலுக்கு ஆகிட்டுண்டு. அப்போ நீ மைண்டே அப்படின்னா மைண்ட் பண்ணாமல் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நியாயம் கிடைச்சே தீரணும். நான் என்ன தப்பு பண்ணேன், இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னோடய தப்பு என்னவா இருந்துச்சு. ஸோ இவங்களை வந்து நான் ஏதாவது இவங்களை நான் வந்து பழி வாங்குவேன், அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டுண்டா. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் உங்களை பார்க்கட்டும், நீங்கள் திரும்பி கூட பார்க்காத லெவலுக்கு நீங்கள் வந்துட்டு. அப்போ அந்த பர்சன் ஓகே ஏதாவது யாரையாவது பார்த்து நம்ம லைஃப்பில் ஓகே பண்ணலான்னு பார்த்து எதுவும் ஓகே ஆக மாட்டேங்குது. எதுவுமே ஓகே ஆகலை. அந்த இடத்துல ஒரு தடங்கள், ஒரு பிரேக் வருது. ஸோ எதுவும் ஓகே இல்லை. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க, ஒன்றும் ஓகே இல்லை. அப்படி நினைக்கும்போது உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க. ஓகே, உங்களை பற்றி திங்க் பண்ணக்கூடிய டைமில் தான் என்ன பண்ணுறாங்க, நைட்டு உங்களை பற்றி திங்கிங் வரக்கூடிய டைமில் சேட் ஆகுறாங்க, டிப்ரெஷன் ஆகுறாங்க, நைட்டு முழிக்கிறாங்க, தூக்கமே வரல. ஏன்னா உங்களுக்கு பண்ண துரோகம் வந்து இந்த பர்சனை உறங்க விடலை. ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி நடந்துட்டோமே, இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணிட்டோமே, அவங்க நம்ம லைஃப்பில் ட்ரூவாக இருந்தாங்களே, இன்றைக்கி நம்மளை விட்டு அவங்க போகிறதுக்கு காரணம் நம்ம தானே, வேறு யாருமே கிடையாதுல்ல, நம்ம தானே. எப்படி இப்போ அவங்க கிட்ட போய் நிற்கிறது? அவங்க முன்னாடி யாரையாவது ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணி, இல்லைனா யாரையாவது ஒருத்தவங்களை கமிட்மெண்ட் பண்ணிட்டு அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டலான்னா என்னால் வாழ முடியலை. ஏதோ ஒரு தடங்கள் இந்த பர்சனல் லைஃப்பில் வந்துட்டு உண்டு. அப்படி வரக்கூடிய டைமில் தான் உங்களை பற்றி அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த பர்சன் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் எதுவுமே பண்ண முடியாது. டோட்டலாக ஒரு டிப்ரெஷன். உங்கள் தாட் இந்த பர்சனை என்ன சொல்கிறது, நிம்மதியாக ஒரு பீஸான நிம்மதியாக இருக்க விடலன்னு சொல்லுவாங்கள்ல. உங்கள் தாட் வரக்கூடிய டைமில் அந்த பர்சன் பண்ணக்கூடிய துரோகங்கள் இந்த பர்சனுக்கு மைண்டில் வருது. ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் அதை நினச்சி சேட் ஆகுறாங்க, டிப்ரெஷன் ஆகுறாங்க. ஆமாம், நம்ம வந்து இவங்களுக்கு பண்ணது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, நம்ம லைஃப்பில் இவங்களுக்கு பண்ணது ஒரு பெரிய துரோகம் நம்ம பண்ணிட்டோம். அந்த ஒரு தாட் வரக்கூடிய டைமில் இந்த பர்சன் சேட் ஆகுறாங்க, டிப்ரெஷன் ஆகுறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, நம்ம இவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும், நம்ம இவங்களுக்கு பண்ணது நியாயமான ஒரு விஷயமே கிடையாது, எப்படியா நான் இவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும்,
அந்த ஒரு எண்ணம் இந்த பர்சனோட மைண்டில் வந்துட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னதான் அந்த பர்சன் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய பர்சனாக இருந்தாலும் இந்த பர்சனுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வந்துட்டு. என்ன கான்சியஸ்னஸ்னால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சம்திங் ராங். ஓகே, இவங்க நம்ம இந்த பர்சன் வந்து சம்திங் ஸ்பெஷல். நம்ம நினைக்கக்கூடிய கேரக்டர் இவங்க கிடையாது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் ரொம்ப அடிக்ட் ஆகிருப்பீங்க, அட்டாச்மெண்ட் ஆகிருப்பீங்க, அதுக்கண்டு இந்த பர்சன் உங்களுக்கு பயந்துருப்பாங்க. பட் இப்போ நீங்கள் செல்ஃபோ பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, உங்களோட இன்னொரு முகத்தை நீங்கள் காட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு இன்னசென்டான ஒரு முகமாக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப போல்டாக இருக்கிறீங்க. இதை பார்த்தோம் இந்த பர்சன் இன்னுமே ஹெவியாக அட்ராக்ட் ஆகுறாங்க. நம்ம இவங்கள தப்பாக நினச்சிட்டோம். இவங்க அடிக்ட் ஆகிற கேரக்டரோ அட்டாச்மெண்ட் ஆகிற கேரக்டரோ கிடையாது. இவங்க வந்து ஒரு குட் கேரக்டர். இவங்க லைஃப்பில் என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அவங்க லைஃப்பில் என்ன வேணாலும் அட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியான ஒரு பர்சன். நம்ம இந்த பர்சனை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த அளவுக்கு ஒரு செப்பரேஷன் வந்திருக்குன்னு அதுக்கு முழுக்க காரணம் நான் தான். என்னோட மெச்சூரிட்டி இல்லாத ஒரு கேரக்டர். அப்போ ஒரு கான்சியஸ்னஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் எதுக்காக என்டர் பண்ணிட்டு போனேன், என்னோடய ஃபேமிலிக்காக தான் என்டர் பண்ணிட்டு போனேன். அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய டைமில் இந்த பர்சன் ஃபேமிலி கூட இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, ஃபேமிலி கூட. ஆனால் இந்த பர்சன் வந்து கண்டிப்பாக கிரேட்னு ஒரு கார்டு வந்துருக்கு. ஸோ இந்த பர்சன் ஃபேமிலியை எதிர்த்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் கண்டிப்பாக கொடுப்பாங்க. எனக்கு கிங் ஆஃப் கப்ஸ்னு ஒரு கார்டு நமக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ ஃபேமிலிக்காக இந்த பர்சன் உங்களை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு இந்த செப்பரேஷன் ஆக்கிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக அந்த பர்சன் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் உங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். ஸோ நீங்கள் சேசிங் பண்ணாதுங்க. ஓகே, நீங்கள் இருக்கக்கூடிய எனர்ஜியில் நீங்கள் இருங்க, உங்கள் லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆஃபரை கொண்டு இந்த பர்சன் வருவாங்க. செலிப்ரேஷன் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த பர்சன் உங்கள் கூட ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும். உங்களுக்கு வந்து கால் பண்ணி கூப்பிடுவாங்க. ஏன்னா நான் பண்ண விஷயங்களெல்லாம் என் மேலே தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கோங்க, நீ என்ன மேரேஜ் பண்ணி என்னோட கப்பை உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறதுக்கு இந்த பர்சன் ரெடி ஆகிட்டு. ஸோ அதுதான் அந்த பர்சனோட மைண்டில் கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ அது இல்லாமல் நமக்கு பாட்டம் ஆஃப் த டெக் ரெசிப்டிவிட்டின்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருங்க. லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஏன்னா இங்கே எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. ஓகே, ஸோ நடக்கிறது எல்லாமே நீங்கள் ஏற்றுக்கோங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் தராங்க, அது உங்களுக்காகவே யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு ஸ்ட்ரகிள்ஸு. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ஸ்லேயும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு லைஃப்பில் உங்கள் லைஃப் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வருதுன்னா அதில் ஒரு நல்லது இருக்குது. ஸோ அந்த நல்லது இப்போ உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், பட் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஃப்யூச்சரில் புரியும். அன்றைக்கி ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் நடந்துச்சு, அதனால தான் இன்றைக்கி நான் இவ்வளோ போல்டாக மாறினேன். அன்றைக்கி ஒரு பர்சன் என் லைஃப்பில் வந்தாங்க, என்னை ஏமாற்றிட்டு போனாங்க, நான் கொஞ்ச நாள் இருந்து அழுதேன், பட் இன்றைக்கி நான் பயங்கர போல்டாக மாறிட்டேன். அந்த ஒரு பர்சனால தான் நான் போல்டாக மாறினேன். ஸோ உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு ஒரு லெசன்ஸ் தரும். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும், அதனால இல்லைன்னா உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். ஸோ வரக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸை எல்லாமே நீங்கள் அக்செப்ட் பண்ணி பழகுங்க. எனக்கு ஏன் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு, எல்லாருமே நல்லா இருக்காங்கல்ல, எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்துச்சு என் லைஃப்பில், அந்த மாதிரி நீங்கள் அழுது புலம்பிகிட்டு இருக்காதுங்க. வரக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு அனுபவத்தை தரும், ஒரு நல்லதை தரும். ஓகே, ஒரு லெசன்ஸ் தரும் உங்களுக்கு. ஸோ வரக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நம்ம உயிரே நமக்கு நடந்தது கிடையாது. ஓகே, நம்ம இங்கே வந்தோம். ஸோ நம்ம எப்போ வேணாலும் நம்ம போவோம். ஏன்னா நமக்கு நான் இத்தனை வருஷம் இருப்பேன், நம்மளால் யாருமே கேரண்டி கொடுக்க முடியாது. ஸோ வரக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் அக்செப்ட் பண்ணி பழகுங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கும். ஸோ யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். கடவுளை நம்பி ஏமாந்தவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. மனுஷனை நம்பி ஏமாந்தவங்க இந்த உலகத்தில் 1000 பேர் இருக்காங்க. ஸோ கடவுளை நம்பி ஏமாந்தவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஸோ யூனிவர்ஸை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளத்துலேருந்து கண்டிப்பாக உங்களை வெளியே கொண்டு வருவாங்க. ஓகே, ஸோ இது அந்த பர்சனோட கரண்ட் எனர்ஜி. ஸோ இந்த வீடியோ யாருக்கு ரெஸ்னேக்ட் ஆனால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.